சொல்லல. ஏட்டி வீட்டுக்கு வந்ததுல எனக்கு தெரியாது டி. முந்தானே தானே ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தது எனக்கு தெரியாது டி ராணி. காலையில் 8 மணிக்கு தான் வந்துட்டாவம்மா. அதை நாங்கள் போய் பார்க்கவே இல்லைல்ல. அதான் லட்சுமியை வந்து சொன்னாவ, அந்தால போனோம். சரி சரி, நல்லா இருக்கானா? உறங்கிட்டு கிடந்தாம்மா, எடுக்கவெல்லாம் இல்லை. உறங்கினால எடுக்க வேண்டாம்னு விட்டாச்சு. அவையிலே நைட்லாம் பாடா விட்டுட்டு இப்போ தான் உறங்கப்பட்டிருப்பாவ. எதுக்கு பிள்ளை எடுத்து அழுக விடணும்னு எடுக்கலாமா? அது உறங்கிட்டு தான் கிடக்கான். மட்டி அவள் ஒத்தையில் தானே நிற்க. அவன் தான் எடுத்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துருப்பா போல. எனக்கு காலையில் வந்து எல்லாம் தெரியாதுன்ட்டு எனக்கு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தோட சரி. அப்புறம் போடும் போடல அவன். நானும் கூப்பிட்டு பேசலை. சரி சரி, நீங்கள் போய் அங்கே தான் பார்த்துட்டு வரீங்களோ? என்னையும் சொன்னாலாம்? ஒன்றும் சொல்லாமல் நல்லா தான் பேசினவ. அவைய மாமியாரை பற்றி தான் கொஞ்சம் சொல்லி சங்கடப்பட்டாவ. எதுவும் நகையெல்லாம் போடணும்னு சொல்லிப்பாவ போல. கடன் தான் வாங்கணும், கையில் துட்டெல்லாம் கிடையாது. என்ன செய்ய ஏது செய்யன்னு கொஞ்சம் புலம்பிட்டு இருந்தாவ. என்ன செய்யுதுமா? ஆமாம், 2 பவுன் போடணும்னு சொல்லியிருப்பாவ போல முருக்கம்மா. அதைத்தான் சொல்லி புலம்பிட்டு இருந்தாவ. நாம் இலக்கட்டுக்கு தான் ஏதாவது செய்யலான்னு நாங்கள் முடிவெடுத்து இருந்தோம்மா. ஆளுக்கு கொஞ்சம் துட்டை போட்டு ஒரு 1/2 பவுனில் எதுவும் மோதுற மாதிரி எடுத்து கொடுப்போம் வைப்போம்னு பேசிட்டு கிடந்தோம். ஏட்டி, நம்மெல்லாம் சேர்ந்து துட்டு போட்டு ஒரு 1.5 பவுன் 2 பவுனுக்கு வர மாதிரி ஒரு செயின் எடுத்து போட்டால் என்ன? நம்ம குழுவில் கேட்டு பார்ப்ப மாட்டி? நம்ம குழுவில் உள்ள பொம்பளைலாம் சேர்ந்து துட்டு போட்டு எடுத்து கொடுக்கலாம். அவள் கடனாக சேருக்கு வாங்கினான்னா அதுக்கு வட்டி துட்டு அப்படி இப்படின்னு ஆகும்லாட்டி. இது நான் கூட நாளைக்கு அவிய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு விசேஷம் வச்சானா அவளுக்கு கொடுக்குற துட்டுக்கு சதிதமாக அவள் செஞ்சுருவாள் திருப்பி. அந்த மாதிரி எதுவும் செஞ்சு பார்ப்ப மாட்டி? ஏட்டி, ஒரு 3/4 பவுனுக்குள்ளே துட்டை நான் தந்துடாமட்டி. அதை எனக்கு அவள் திருப்பியெல்லாம் செய்ய வேண்டாம். நான் என்ன வச்சு என்ன செய்ய போகிறேன்? ஏன் 3/4 பவுனுக்குள்ளே துட்டை நான் தந்துடுறேன். அதை மல்லியா திருப்பியெல்லாம் தர வேண்டாம். பாக்கி மட்டும் நீங்கள் போடுங்கட்டி. அப்படியாம்மா? அப்போ நான் ஒரு 2 கிராமுக்கு தாரேம்மா. ருக்கம்மா, அப்படின்னா நானும் ஒரு 2 கிராமுக்குள்ளே துட்டு தாரேம்மா. ருக்கம்மா ராணியக்கா, நீங்களாம் செய்யும்போது அப்புறம் நான் மட்டும் எப்படி செய்யாமல் இருக்கேன்? நானும் 2 கிராமுக்கு தாரேங்க்கா. ஏட்டி, நீங்கள் 2 பேர், நீங்கள் 3 பேர் 2 கிராம்னா 6 கிராம் ஆயிட்டுடி. நான் ஒரு 6 கிராம் வச்சா மொத்தம் 12 கிராம் ஆயிட்டுல 1.5 பவுன் கிட்ட ஆயிட்டுடி. இன்னொரு 4 கிராம் மட்டும் எதுனாலும் செஞ்சு பிள்ளைகள்கிட்ட கேட்டு செய்ய செஞ்சோன்னு வைவேன். செஞ்சு போடலாம்ட்டி. பாவம், நம்ம தானே ஒருத்திக்கு ஒருத்தி உதவிக்கணும். நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்குலாம் விசேஷம் வச்சு அவள் செய்வாட்டி செய்யாமல் எங்கே பார்ப்பறா? சரி சரிம்மா, அப்போ நம்ம குழுவில் கேட்டு பார்ப்போம்மா. ஆமாட்டி, நம்ம கீதா பாத்தி மட்டும்லாம் சொன்னால் கண்டிப்பாக செய்யலுவாள்வாட்டி. அவ்வளோலாம் செய்யாமல் இருக்க மாட்டாளுவ. கேட்டு பாருங்க என்ன. அதுவும் நம்ம மொத்தமெல்லாம் செய்யாமல் ஒரு பவுனுக்கு செயின், ஒரு 1/2 பவுனுக்கு வளையல் அந்த மாதிரி எடுத்து போடுவோம்ட்டி. பிள்ளைக்கு நிறைவாக இருக்கும்ல. சரி ருக்கம்மா, அப்போ நம்ம அடுத்த வாட்டி குழு குடும்பம் இதை பற்றி பேசுவோம் என்னம்மா? ஆமாட்டி, நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி செஞ்சுக்கிடணும். பிறகு யார் இருக்கா சொல்லு பாப்போம். அதுவும் எனக்கு செய்கிறதெல்லாம் திருப்பியெல்லாம் செய்ய வேணாட்டி மல்லியாட்ட சொல்லிடணும். ஏம்மா, இதை நீங்கள் சொல்லாதீங்க. நம்ம 28 சொல்லும்போது அவைய பேர்த்து வைக்கிறதுக்கு சொல்லுவாங்களோ அது வரைக்கும் சொல்லக்கூடாது. அவைகளுக்கே தெரியாமல் நம்ம சர்ப்ரைஸாக கொண்டு கொடுப்போம்மா. ஆமாம் ஆமாம் ருக்கம்மா, நம்ம சொல்லாமல் செஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சொல்லாதீங்க யாரும். சரி சரி, நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்லாமல் இருந்தால் சரி. சரிம்மா, இப்போ நீங்கள் எங்கே போறீங்க? நான் சும்மா வெளியில் வந்தோம்ட்டி. இப்போ தான் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடித்தேன். மாத்திரையும் போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்பா கிடந்து உறங்குதாவ. பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு உன் வீட்டை வந்து எட்டி பார்த்தேன். அங்கேயும் பூட்டி கிடந்துச்சு. பிள்ளைகளும் இல்லை போல். அதான் அந்த ஆள் இங்கே வந்து உட்காருமே வந்து உங்கள் 3 பேரையும் பார்த்தேன். சத்தியாலும் ஜோடியும் பள்ளியோடம் போயிட்டாளுமா. இன்னைக்கு பள்ளியோடம் இருக்குல்ல, லீவ் போட விடக்கூடாதுமா. இப்போ அவளும் 10வது படிக்கிறா, பெரியவ 12வது படிக்கிறா. நல்ல மார்க் எடுத்தால் தான் காலேஜிலலாம் சீட்டு கிடைக்கும். நம்ம என்ன துட்டு கட்டி சேர்க்குற அளவுக்கா இருக்கு. நல்ல மார்க்லாம் எடுத்தால் தான் கவர்மெண்ட் காலேஜ்லலாம் கிடைக்கும். சரி சரிட்டி, படிக்கட்டும். பிள்ளைகள் நல்ல முறையாக படித்து முன்னுக்கு வரட்டும் டி. உங்கள் மாமியார் கறி அதுக்கப்புறம் எதுவும் பார்த்திலா டி? சத்தம் எதுவும் போட்டிலா? அது கூட தெரியாதுல. நேற்று போனோம்மா. போட்ட உப்பு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் அப்படியே தலையெல்லாம் பிச்சுக்கிட்டுலாம் அலைஞ்சாவ. நம்ம கீதா பாத்திமான்னு ஒருத்தர் ரோட்டில் போகிற ஒரு ஆளை விடாமல் அவங்க கூப்பிட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா வச்சுதான்னு கேட்டிடந்தாவ. அதனால நானும் லட்சுமிக்காவும் போய் ஒன்றும் திட்டவெல்லாம் இல்லைம்மா. நல்லா கொடுத்துட்டு தான் வந்தோம். நாங்கள் கேட்ட கேள்வியில் வைக்க வந்துட்டு பதில் கூட சொல்ல முடியாமல் ஒரே ஓட்டமாக ஓடிட்டு பார்த்துக்கிடுங்க. நான் பேசுகிறதே நிப்பாட்டினேன்ட்டி. அவள்கிட்ட போய் என்னத்தை பேசுறது? எவ்வளோ தான் செஞ்சாலும் திருந்தவே மாட்டேங்க. நம்ம பாசமாக இருந்தாலும் வச்சாலும் நம்ம சொல்லுறதையாவது கேட்டு நிற்கணும்ல. எவ்வளோ திமிரு இருந்தால் அவள் போய் எங்கே சொல்லியிருப்பா வேலை கொடுக்காதீங்க வைங்கன்னு. அது சொன்னதும் இல்லாமல் உப்பள்ளி வேற கொட்டியிருக்கா பற்றிய சாப்பாட்டில். இவளை என்ன பொம்பளை அடுத்து முன்னாடிடக்கூடாதுன்னு அவளுக்கு அப்படி ஒரு துடிப்பு இருக்கு என்ன. அதான் பாருங்கம்மா, அதுவும் அந்த கேரியரில் ஓட்டை விழுந்திருக்கேன்னு நான் ஒரு சாப்பாடு வைக்காமல் கீழே உள்ள 2ல் மட்டும் போட்டு மேலே இருக்க 2ல் சாப்பாடு விடாமல் இருந்தேம்மா. நல்ல வேலைக்கு அதில் உப்பை கொட்டுனா. சாப்பாடில் எதுவும் கொட்டிருந்தா என் பொழப்பு என்ன ஆகுறது சொல்லுங்க. அது இது ஆர்டர் வேற. இதை வச்சு தான் மற்றவி ஆர்டர் கொடுப்பாவ. அதில் கொண்டு உப்பை கொட்டினாங்கன்னா என்ன செய்யாது? அதான் பாரட்டி விளங்காதவ. புத்தி கேட்டாவ. யார் சொன்னாலும் திருந்த மாட்டா. அவன் ஆவாத சிரிக்கி. அதனால தான் நான் பேசதே நிப்பாட்டிட்டு. அவள்கிட்டலாம் போய் என்னத்தை பேசாது? மனுஷியாக இருந்தால் பேசணும். இவள்கிட்டலாம் யாராவது பேசுவாங்களா? அதாம்மா, நாங்கள் கேட்ட கேள்வி கூட பதில் சொல்ல முடியல பார்த்துக்கோங்க. அந்த ஆளை வைக்க
ஓடிட்டு பிறகு அதுக்கு போய் நாங்கள் என்னத்தை சொல்ல முடியும்? நாங்கள் இருந்து வசந்தி எல்லாருக்கும் சாப்பாடு கிட்டிட்டு இடந்தோமா, அதை கொடுத்து உடனே நேரத்தோடு வீட்டுக்கு வந்தாச்சு. நிற்கலமாங்க. விடுங்கட்டி, அவளை பற்றி பேசாதி. அவளையெல்லாம் திருத்தவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அவள் மகளும் அப்படி ஒரு மாதிரி அழைஞ்சிட்டு திரியுது அழுவ. எப்படின்னா ஒரு மனுஷங்க பாசம் கட்டுறதையா வச்சு ஒரு நன்றி விசுவாசம் வேண்டாமா சொல்லு பார்ப்போம். அவன் மவள்லாம் முடியாமல் கிடந்தான்ட்டு நாங்களாம் என்ன ஓடணும் தெரியுமா? அம்புட்டு நடிப்பு அந்த கட்டில் படுத்துக்கிட்டு அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க, நல்லா குடிப்பாட்டி ஜூஸெல்லாம். இப்போ தானே தெரியுது அம்புட்டு நடிப்புன்னு. நான் கூட பிள்ளை முடியாமல் இருக்காளோ வைக்கலன்னு நானே பதறி போயிட்டேன். சரி விடுங்கட்டி, அவளை பற்றி பேசி என்னத்துக்கு காலையிலே எரிச்சல் படணும். போய் வீட்டில் வேலை இருந்தால் பாருங்க போங்க. சரி சரி ருக்கம்மா, நான் இந்த மாட்டை கழுவிட்டு இடனேன். அப்போ தான் வந்து இவள் பார்த்தேன்னா ஆட்டை கிடக்கிறத பார்த்ததோடு வந்து ராணியும் கூப்பிட்டுட்டு போனோம். நம்ம போய் மாட்டை குளிப்பாட்டணுமா, சோறு எதுவும் பொங்கல் இனிமேல் தான் வைக்கணும். சரிம்மா, அப்போ நாங்கள் போயிட்டு வரேன்னு ஒத்தையிலே இருக்க போறியே. வாங்க, போர் அடிச்சுன்னா வாங்கம்மா, நான் பாத்திரங்களையும் காயப்பட்டுட்டு இருக்கேன். வந்து அங்கே இருங்க, பேசிகிட்டு இருப்போம். இருக்கட்டும், நான் கொஞ்சம் நேரம் இங்கே தணலில் உட்காந்துருக்கேன். நீங்கள் வீட்டோடய போய் முடிங்க. நான் வந்தேன்னா பேசிகிட்டே இருப்போம். வேலை முடியாது, போங்க. சரிம்மா. மக்களே, நேரத்தோட முடிச்சிட்டியோ? சரி சரி மக்களே, சாப்பிடுவேன்னு முதல்ல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் விளையாட போவேன்னு. அத்தை இங்கே தான் இருக்கீங்களா? என்ன சுசீலா, சொல்லுமா, என்னாச்சு? அத்தை, அந்த பானக்கா எங்கே? வீட்டோட பார்க்குறவ எங்கே? பாத்திரம் அப்படி இப்படி கிடக்கு கிச்சனில், ஒரு வேலையும் நடக்காமல் இருக்கே. மணி 7 மணிக்கிட்ட ஆகுது. போனதும் போட்டிலா? போட்டேம்மா. அவள் இன்னைக்கு வாரக்கு மதியத்துக்கு மேலே ஆயிரும் போல். 12 மணிக்கு மேலே வாரேன். நம்ம இன்னைக்கு காலையில் வரமாட்டா போல். என்னது காலையில் வரமாட்டாங்களா? காலையில் வரமாட்டாங்கன்னா வீட்டில் இருக்க வேலையில் யார் பார்க்குது? அவ்வளோ பாத்திரம் குமிஞ்சு கிடக்கத்த. காலையில் சாப்பாடு ரெடி பண்ணணும். மணி 7 ஆயிட்டுல. 8 மணிக்கெலாம் அவருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். எனக்கும் பசிக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் வேலை யார் பாப்பாவ? நீங்கள் எதுக்கு லீவு கேட்டியே? யாரை கேட்டு கொடுத்தியே லீவு? லீவு கேட்கல மக்களே. 12 மணி போல் வந்துடுவேன். அவள் பிள்ளைக்கு வர முடியலையா? பிறகு எப்படி வரான்னு சொல்ல முடியும்? அதனால தான் பார்த்துட்டு வா மக்களேன்னு சொன்னேன். சரி சரி, எனக்கு ரொம்ப வயிறு பசிக்க மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பாத்திரமும் நிறைய கிடக்கு. அதை அப்படியே போட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துருந்தேன். நீங்கள் போய் அந்த பாத்திரத்தை விளக்கிட்டு அப்படியே கொஞ்சம் உப்புமாவோ ஏதாவது கிண்டுங்க. காப்பி கூட குடிக்கல. கொஞ்சம் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா? தலை வலிக்க மாதிரி இருக்குது. என்னம்மா சுசிலா, என்கிட்டயே சொல்லுதே? பிறவி ஆற்றத்தை இங்கே என்ன செவுரு தான் இருக்குது. நான் என்ன செவர்கிட்டயே பேசிகிட்டு இருக்கேன்? செவருக்கு என்ன கைங்களாக இருக்குது, உப்புமா கிண்டதாக இருக்குது? உங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் உப்புமா கிண்டி காப்பியை போட்டு கொண்டு வாங்க, சாப்பிடணும். அவியலுக்கும் சேர்த்து பண்ணி வைங்க. பிறகு அவியலுக்கும் ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு இருக்க முடியாது. அவைய மதியம் வார வரைக்கும் நீங்கள் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பாருங்கத்த. சரிம்மா. எல்லார் வீட்லேயும் மருமகளை தான் வேலை வாங்கி உட்காந்துட்ருப்பாவ. இங்கே மருமக என்ன வேலை வாங்கிட்டு போகிறா இந்த வயசான காலத்தில்? நம்மளால் முடியாதுன்னு சொன்னாலும் பிரச்சனை, அவளை வேலை பார்க்க சொன்னாலும் பிரச்சனை. என்னத்துக்கு இவகிட்ட பிரச்சனை பண்ணால் நம்ம பையன் வாழ்க்கையும் சேர்ந்து தானே கெடுது. பேசாமல் நம்மளே செஞ்சுட்டு போவோம். நம்ம தலையில் நம்மளே வண்ண மாதிரி கொட்டிக்கிட்டதுக்கப்புறம் யோசிச்சு என்ன பண்ணுது? ஏதாவது சொன்னால் வேற இவன் மருந்து குடிச்சிருவேன் வச்சிருவேன்பா. என்னதுக்கு தேவையில்லாத வேலை போய் செஞ்சு கொடுப்போம். என் தலை எழுத்து அப்படி இருக்குது. காலையில் எலும்பி வந்து டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்தாச்சு. அப்படியே ரெஸ்ட் எடுத்து பழக்கமாயிட்டேன். வீட்டு வேலைக்கு ஆள் வரலன்னா செய்ய வேண்டியதானே. நம்ம எந்திரிச்சு வந்து செய்வோங்கிற நினைப்பாதான் கிளவி லீவ் கொடுத்துட்டு கால் மேலே கால் போட்டு டிவி பக்கத்தில் வந்து உட்காந்தாச்சு. சும்மா விடுவேனா? பார்க்கட்டும். சும்மா ரெஸ்ட் எடுத்து என்ன செய்யுது வீட்டில் வேலையெல்லாம் பார்க்கட்டும். ஒரு வாட்டி மருந்தை குடிச்சா நல்லாதாம்மா. வீட்டில் வேலையிலேருந்தாலும் எப்படி தப்பிக்கலாம்? நம்ம குரல் கொடுத்தாலே அலறுதாவ. ஏட்டி என்ன செய்தா இவ்வளோ நேரமாக எழும்பி? உங்கள் பாட்டியை வயிற்று பசிக்கு சாப்பிட சொல்லி வைக்கலாம்ல? சொல்ல மாட்டாலே. அவள் பாட்டி பக்கத்தில் உட்கார வச்சு நல்ல சோகமாக இருக்கவப்பா. சாப்பிட்டியாட்டி? உப்புமா எதுவும் கிண்ட சொல்லட்டுமா? பூஸ்ட் வேணுமா, காப்பி வேணுமா, என்ன வேணும்? பாட்டிட்டு சொல்லிட்டி, பாட்டி செஞ்சு தருவாவ. என்னடெல்லாம் விளாடலாம் வர முடியாது. எனக்கு வயிற்று பசிக்க மாதிரி இருக்குது. சாப்பிட போகிறேன். உங்கள் பாட்டி வீட்டோடலாம் முடிச்சுட்டு வருவோம். அதை கூட்டிகிட்டு போய் வெளியில் வச்சு விளையாடனே. ஒத்தையில் போவாத. உங்கள் பாட்டி வரட்டும், கூட்டிகிட்டு போ. கிளவி சும்மா உட்கார விடக்கூடாது. அதே இதே வேலை சொன்னால் தான் கம்மன் இருப்பா. லீவை கொடுத்துட்டு எவ்வளோ அமைதியாக வந்து சோஃபாவில் கால் மேலே காலை போட்டு உட்காந்து காலையிலேயே நிம்மதியாக டிவி பார்க்குறத பாரு.